காலங்காத்தாலேயே உன் முகத்தை பாத்துட்டேன்ல, அப்போ கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்க போகுது. ஓய், இப்ப உன்னை யாரு என் முகத்தை பார்க்க சொன்னது? நான் என்னோட மச்சான் அப்புறம் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேன். என் மூஞ்சியை காட்டிட்டு போறதுக்கு எப்ப வேணாலும் நான் இங்க வருவேன். என்ன சொன்ன சரிதானே? சுதந்திரம் இருக்கா இல்லையா? அப்புறம் ரத்னாத்த, எங்க அம்மா என் விஷயத்துல தப்பா தான் சொல்லிருக்காங்க. நான் மட்டும் என்னைக்கும் மறக்க போறதே இல்லை. அதாவது நான் ஒரு விஷயத்த நல்லா முடிவு பண்ணி வச்சிருக்கேன். நான் என் பொண்டாட்டிய எங்க அம்மாவுக்கு நிறைய சேவை செய்ய சொல்ல போறேன். அதாவது எல்லா வேலையும் செய்ய வைப்பேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா நிம்மதியா படுத்துக்கிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ற எல்லா வேலையும் என் பொண்டாட்டி செய்வா. அது மட்டும் இல்ல, அவளை எல்லா துணியையும் துவைக்க சொல்லுவேன். அப்புறம் எங்க அம்மாவோட காலையும் பிடிச்சு விட சொல்லுவேன். அப்புறம் சில நேரத்துல என் காலையும் பிடிச்சு விட சொல்லுவேன். என்ன சொல்ற? அப்படியா? ஒருவேளை உன் கழுத்து பிடிச்சிட்டு அப்புறம்? இல்ல, கழுத்தை எதுக்கு அமுக்கணும்? நான் என்ன பூதத்தையா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? நான் இந்த வீட்டோட ஆம்பளை. நான் என்ன சொல்றேனோ அவ அதை கேட்டுதான் ஆகணும். அப்புறம் எந்த வேலை செய்ய சொன்னாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். அப்படியா? நீ எந்த உலகத்துல இருக்க பாண்டி? இந்த காலத்துல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பொம்பளையும் ஆம்பளையும் 2 பேரும் சரி சமந்தான். சரியான முட்டாளா இருக்கே. நீ என்ன ஏதோ ஒளறிக்கிட்டு இருக்க? பொம்பளையும் ஆம்பளையும் சரி சமம்னே? எங்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணை காட்டு, அதாவது என் அளவுக்கு உயரமா. பொம்பளையும் ஆம்பளையும் சரி சமமா? இப்ப நீயே சொல்லிட்டு பாண்டி, உனக்கு எவ்ளோ சின்ன மூளைன்னு. லூசு, நான் உன்ன ஹைட்ட பத்தி பேசல, தகுதியை பத்தி பேசுறேன். 2 பேருக்கும் சரிசமமான உரிமை இருக்கு இல்லனா? இப்போ எங்க வீட்லயே பாத்துக்கோயேன். எங்க அண்ணனும் இந்த வீட்டு ஆம்பளை தான். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஒண்ணு தெரியுமா? அண்ணன் இன்னைக்கும் அம்மா கையால பண்ண சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. நிஜமா? ரன்வீர், இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏன்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டிய தானே நீ சமைக்க சொல்லணும்? இல்ல, அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, கௌசல்யா நீ எல்லாருக்கும் சாப்பாடு சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓய், இல்ல, அவ பாண்டியாவோட தங்கச்சி. அவளால 100 பேர் கூட சாப்பாடு சமைக்க முடியும். அத்த, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டாவா? ரொம்ப பிரமாதம். வணக்கம் சித்தி. நாங்களும் சாப்பிடுவோம். ஆனா நீ எதுக்காக கேக்குற? அத்த, நான் எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆலு பரோட்டா சாப்பிட போறோம். என்ன சொல்றீங்க? அத நமக்கு பண்ணி கொடுக்க போறது கௌசல்யா.